எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மனிதி டாக்கீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டோட ரிவ்யூ அண்ட் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஃபேஷியல் கிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயோட்டிக் பிராண்டோட கோல்ட் ரேடியன்ட் ஃபேஷியல் கிட். இதை வந்து நான் பர்பிளில் நான் வாங்கும்போது இதோட காஸ்ட் வந்துட்டு 230 rupees இருந்துச்சு. இதோட குவான்டிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே 65 grams இருக்குது. இதில் வந்து 5 steps இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரப், அப்புறம் பீல் ஆஃப், மாஸ்க், ஜெல், சீரம் அண்ட் க்ரீம். லாஸ்ட்டாக வந்துட்டு பயோட்டிக்கோட டார்க் ஸ்பாட் கரெக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டரில் வந்து 15 grams இருக்குது. மற்ற 5 பேக்ஸ்லையுமே வந்துட்டு ஈச் 10 grams கொடுத்துருக்காங்க. இந்த டார்க் ஸ்பாட் கரெக்டர் வந்து இதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா டார்க் ஸ்பாட் இருக்கிற இடத்துலையும் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துலையும் இது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ எஃபெக்டிவான ரிசல்ட் தருது. ஸோ இப்போ வாங்க நம்ம அந்த டெமோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு கோல்ட் கலர் பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சரிங், அப்புறம் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம 3 times யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டு ஸ்க்ரப். இதை வந்துட்டு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடச்சிது. இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறக்கு, நம்மளுக்கு ஏதாச்சும் இம்ப்யூரிட்டிஸ் இல்லை டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறக்கு. சப்போஸ் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் இல்லை ஒயிட் ஹெட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்கின்னை வந்து நல்லா அப்வர்ட் டைரெக்ஷனில் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஜஸ்ட் ஒரு டவல் வச்சு பிளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து பீல் ஆஃப் மாஸ்க். இது வந்து கோல்ட் கிறிஸ்டல் கலரில் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். அப்ளை பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஈவனாக கண்டினியூவாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பீல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக கரெக்டாக வரும். அப்ளை பண்ணும்போது ரொம்ப க்ளோஸாக உங்கள் ஐஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம அங்கே இருக்கிற வந்து மைன்யூட் ஹேர்ஸ்லாம் வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணும்போது வந்துருச்சுன்னா நல்லா பெயினாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு 20 minutes எடுத்தது இது ட்ரை ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து பீல் பண்ணும்போது கீழே இருந்து பீல் பண்ணுங்கள். தேர்டு ஸ்டெப் வந்துட்டு கோல்டு ஜெல். இது வந்து நல்லா ஒரு ஜெல் ஃபார்மேஷனில் இருக்குது. நம்ம பீல் ஆஃப் பண்ணக்கப்புறம் நம்மளோட போர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே ஓப்பனாக இருக்கும். அப்போ இந்த ஜெல் வந்து நல்லா உள்ளே பெனட்ரேட் ஆகி நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ரிலாக்ஸான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஜெல் அப்ளை பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண வேண்டாம். இது வந்து நல்லா ஸ்கின்னில் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போய்க்கலாம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து கோல்டு க்ரீம். இது வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸில் வந்து அந்த க்ரீமை வச்சு நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து உங்கள் ஸ்கின்னில் டீப் மசாஜ் கொடுங்க. க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ஸ்கின்னில் வந்து ஒரு நல்ல க்ளோ தெரியுது. ஸோ 5th ஸ்டெப் வந்து கோல்டு சீரம். இது வந்து ஒரு லிக்விட் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
இதை வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா ப்ளாட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்படி பண்ணும்போது வந்து அது என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகும். இதோட லாஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்ஸ்பா கரெக்டர். இது வந்து ரொம்ப ஃபுல் க்ரீமியாக கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் எனக்கு இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே அவ்வளோ ஆயிலியாலாம் இல்லை. இதில் இருந்த அந்த 5 ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டில் தான் இருந்தது. இந்த 5 ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக அப்சர்வ் ஆச்சு. இப்போ என்னால் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு க்ளோவான எஃபெக்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த கிட்ட யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் ரிவ்யூ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து கோல்ட் ரேடியண்ட் ஃபேஷியல் கிட்னு சொல்கிறாங்க. பட் ரேடியண்ட் எனக்கு அவ்வளோவா இல்லை. ஆனால் க்ளோ வந்து ரொம்பவே 1 to 3 days இருந்துச்சு. பிரைட்னஸும் கூட 1 day இருந்துச்சு. எனக்கு இதை யூஸ் பண்ணக்கப்புறம் என்னோடய ஸ்கின்னில் எந்த ரேஷஸும் பிம்பிள்ஸ் ஆக்னி அந்த மாதிரி எந்த டிஸ்கம்ஃபர்ட்ஸுமே எனக்கு வரல. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணக்கப்புறம் என்னோட ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. நீங்கள் பிகினராக இல்லாட்டி நான் இது வரைக்கும் ஃபேஷியல் கிட்டே யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆயுர்வேதிக்குன்னு சொல்லியிருக்கனால வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் எந்த ஹார்ம்னஸுமே வராது. நீங்கள் வந்து சப்போஸ் ஃபஸ்ட் ஃபெஸ்டிவல் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் அப்படி போகிறீங்கன்னா ஒரு 1 day பிஃபோர் இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டே நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டிவான க்ளோ ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த கிட்ட யூஸ் பண்ணக்கப்புறம் அடுத்த 24 hours வந்து நீங்கள் ஃபேஸில் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணாமல் தான் நம்மளுக்கு அந்த எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனிதி டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பாய்.